எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். நியூசிலாந்து இந்தியா மேட்ச்சு. இந்த குரூப்போடைய வின்னர்ஸ் ரெண்டு பேருமே செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆன ரெண்டு டீமு. பட் டாப்பரை டிசைட் பண்ணுற மேட்ச் இது. எங்கே நடக்குதுன்னா அதே துபாயில் தான் நடக்குது. நம்ம கூட வந்து வெற்றி மட்டும் வந்திருக்காங்க பேசுகிறதுக்கு. ஸோ வெற்றியன் மட்டும் சொல்லுங்கள், ரெண்டு பேரும் ஜெயிச்ச டீமு. இதில் யார் ஜெயிச்சு திருப்பி வந்து யாரை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று. திரும்பி இவங்களே திரும்பி ஃபைனலில் கூட ஃபேஸ் பண்ணலாம், அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் ரெண்டு டீமுமே எப்படி பார்ப்பாங்க, என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? டெட் ரப்பர் தான் சொன்னது. என்னது? அதாவது என்னன்னா இதுல வந்து அந்த சைடு யார் ஃபர்ஸ்ட் செகண்ட்னு இன்னும் கிளியரா தெரியல. இப்போ ம். வந்து பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதை வச்சும் கிளியரா அந்த சைடு யார் குவாலிஃபை ஆகிறாங்கன்னு தெரியல. எப்படியா இருந்தாலும் இந்தியா வந்து ஜெயிக்குதோ தோக்குதோ அதே கிரவுண்ட்ல தான் விளையாட போறாங்க, துபாயில தான். ஸோ அதுவும் வென்யூவும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இந்த மேட்ச் வந்து இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு பெருசா முக்கியம் இல்லைன்னு தான் தோணுது. இந்த மேட்ச் இந்தியாவுக்கு பெரிய முக்கியமா இல்லாட்டியும் எனக்கு இது வந்து ஒரு ட்ரெஸ் ரிஹர்சல் ஃபார் ஃபைனல்னு தோணுது. மோஸ்ட் லைக்லி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டீம்ஸ் தான் ஃபைனல்ல மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மேட்சும் துபாயில தான் இருக்கிறப்ப இது ஒரு ரிஹர்சல். ஸோ அப்படின்ற பட்சத்தில் ட்ரையல் பார்ப்பாங்களா இருக்க பிளேயர்ஸை, இல்லை ஃபுல் ஃபிளெஜ்டா போவாங்களான்னா மோஸ்ட் லைக்லி ஃபுல் ஃபிளெஜ்டா தான் போவாங்க. இல்ல, அதே இதோட தான் போவாங்க. கண்டிப்பா ஃபுல் ஃபிளெஜ் தான் போவாங்க. பட் மேபி ஷமி இன்ஜுரி ப்ரோன் பிளேயர்ஸ் ஒரு ரெண்டு பேர் வேணா ரெஸ்ட் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணலாம். அந்த மேபி ஒரு ஸ்பாட்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால வாஷிங்டன் சுந்தர் கூட விளையாட வைக்கலாம். ஓகே, Fair. வாஷிங்டன் சுந்தர் விளையாடுவாரா? ஓகே, அப்போ அப்படியே பிளேயிங் லெவனே சொல்லிடு. நீ என்ன நினைக்கிற? இல்ல, அது ஏற்கனவே வரலாம். அதே நான் என்ன லெவன் தான். நினைக்கிறேன்னா வருணும் ஹர்ஷ்தீப் மட்டும் உள்ள வருவாங்கன்னு அதான் நினைக்கிறேன். வருணும் ஹர்ஷ்தீப்பும் உள்ள வரலாம். ஜடேஜாக்கிற்கும் ரெஸ்ட் கொடுக்கலாம். ஜடேஜாவும் கொஞ்சம் வயசு இருக்கு, அதிகமாயிடுச்சு. ஸோ மேபி அவனுக்கும் ரெஸ்ட் கொடுத்துட்டு நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா வாஷிங்டன் சுந்தர் இந்த மேட்ச் விளையாடி பார்க்கலாம். நல்லா போட்டாருன்னா அடுத்து திரும்ப அதே மாதிரி சொன்ன மாதிரி திரும்ப மீட் பண்ணா we can go in with the same one. ஏன்னா இப்போ கான்வே, ரச்சின், டாம் லேத்தம், பிரேஸ்வெல், டாப் 7ல 4 லெஃப்ட் ஹேண்டர் ப்ளஸ் சாண்டர் சேர்த்தா ஆல்மோஸ்ட் 5 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க இந்த இதில் 11ல். ஸோ தேர் இஸ் அ வெரி குட் சான்ஸ். இந்த தடவை விளையாடி பார்த்தா நல்லா இருக்கும். வாஷிங்டன் சுந்தர் விளையாடி பார்த்தா அடுத்தது திரும்ப மீட் பண்ணா விளையாடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது ஓரளவுக்கு துபாயில தான் நல்லா தான் ஸ்பின் ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் இருக்கு. அது பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஓகே, வெற்றி ஏற்கனவே என்ன டீம் சேஞ்சஸ் நீ என்ன எதிர்பார்க்குற இந்த மேட்ச்சுக்கு? இந்த டீம் மேட்சுக்கு இந்தியாவுக்கு வந்து எனக்கு என்னமோ வருண் சக்கரவர்த்தி யூஸ் பண்ணுவாங்க குல்தீப் பதிலான்னு தோணுது. மற்றபடி இன்ஜுரிக்கா மாத்துவாங்களன்னா ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தா மொத்தம் இன்னும் 3 மேட்ச் இருக்கு. இந்த மேட்சுக்கும் அந்த மேட்சுக்கும் ஒரு வாரம் கேப் இருக்கு. அதுக்குள்ள ரிகவர் ஆகலைன்னா மேபி நாட் ஈவன் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதே டீம் கூட ஃபுல் டீமோட போறதுக்கு திருப்பி வாய்ப்பு இருக்கு. இப்போ நியூசிலாந்து என்ன சேஞ்ச் பண்ணலாம்? ஏன்னா அது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா டேரல் மிச்சல் உள்ளே வந்துட்டா யார் வந்து திருப்பி வெளியே போவாங்க அப்படின்னு நிறைய பேர் கான்வேன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் வில்லியங்குன்னு சொல்கிறாங்க, சிலர் வந்து கேன் வில்லியம்சன் சரியா அடிக்கல, அவரை கூட ஏன் ட்ராப் பண்ணக்கூடாதுன்றலாம் கேட்குறாங்க. ஸோ வாட் டு யூ திங்க்? நியூசிலாந்து ஒரு கான்ட்ரவர்சில மாட்டிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரச்சின் இல்லாதனால வில்லியங் வந்தாரு, செஞ்சுரி போட்டாரு. அடுத்து வந்து டேரல் மிஷலுக்கு ஏதோ ஸ்டமக் அப்செட் இருந்தனால அவர் ஆடல, ரச்சின் இருந்தார், அவர் ஒரு செஞ்சுரி போட்டாரு. இப்போ டேரல் மிஷல் திருப்பி வந்தாலும் அவருக்கு இந்தியாவோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் பர்டிகுலரா. ஸோ கொண்டு வரதான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு உறுதியா தெரியல. கான்வேயா இல்ல வில்லியங்க. அது அவங்க குறிய கரெக்டா இருப்பாங்க. அதெல்லாம் ஷோர் ஷாட்டா வில்லியங்க தான் உட்கார வைப்பாங்க. நானும் என்ன நினைக்கிறேன்னா ரச்சின் ரவீந்திரா அண்ட் கான்வே வில் ஓப்பன், வில்லியங் வில் சிட் அவுட் அண்ட் டேரல் மிச்சல் வில் கம் அவுட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. இப்போ டேப் மேன்லாம் நல்ல ஃபார்ம்ல இருந்தாலும் சீனியர் பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு உட்கார வச்சிடுறாங்கல்ல, அந்த மாதிரி தான். அதெல்லாம் வந்து அந்த சீனியாரிட்டி கரெக்டாக தான் பார்ப்பாங்க, அன்லெஸ் ரொம்ப ஃபார்ம் அவுட் அந்த தவிர. ஸோ ஐ திங்க் ஐ ஹாவ் டு அக்ரி வித் மட்டும் வந்து ஸோ இந்த பிளேயிங் லோனோட தான் ரெண்டு பேர் போ. பட் இந்த பாயிண்ட் ஐ திங்க் வெற்றி ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் இது. இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் இன்னும் பண்ணல அந்த வென்யூவில், அதையும் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஏன்னா புட்டிங் அப் ஸ்கோர் இன் துபாய். ஏன்னா ரெண்டு வாட்டியுமே வந்து பண்ணுறது வந்து மற்ற டீம்ஸ் இந்தியாவே வந்து கொஞ்சம் என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பட் தென் கொஞ்சம் ஆங்ஷியஸ் மூமெண்ட்ஸ் இருந்தது. பட் தென் தே மேனேஜ் டு கிராஸ் த லைன். பட் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி அந்த ஸ்கோர் அடிக்கிறது ஈஸியான ஒன்று துபாயில்.
ஸோ அதையும் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரெப் ஃபார் த நாக் அவுட்ஸ் வில் பி மச் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி கொஞ்சம் எவ்வளோ டார்கெட் செட் பண்ணணுன்ற அந்த இது இருக்கணும். ஒரு கொஞ்சம் இவங்க அதிகமாக சேஸ் பண்ணியிருந்தா கூட ஓகே ஓரளவு இருக்கலாம். ஏன்னா ரன்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதாவது ஃபஸ்ட்டு 15 ஓவர்ஸை தவிர இவங்க அதுக்கப்புறம் செகண்ட் கியர் தேர்ட் கியர்லேயே தான் போனாங்களே தவிர அக்ரெசிவாக எதுவுமே விளாட்ல. சும்மா அப்படியே லைக் சிங்கிள்ஸாக தட்டி தான் விளாண்டாங்க. ஸோ அந்த ஸ்கோர் செட் பண்ணுற மைண்ட் செட்டில் எவ்வளோன்னு ஒரு அந்த பிச்சில் பார்க்கறது ஒரு நல்லது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எனக்கு நான் இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு ப்ராக்டிஸ் பார்க்கறது நல்லது தான். பட் நியூசிலாண்டோட எப்பயுமே அவங்கள ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு நம்ம சேஸ் பண்ணா இட் வில் பி பெட்டர்னு தான் எனக்கு தோணுது. அவங்க ஆக்சுவலா நியூசிலாண்டு இந்தியா பார்த்தா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 50-50 ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டீம்ஸ். நம்மளுக்கு இருக்க ஒரே அட்வான்டேஜ் நம்ம இந்த பிச்சில் ஏற்கனவே ஆடி இருக்கோம். ஸோ நம்ம இங்கே தான் இருக்கோம். அதனால ஓரளவுக்கு வி ஆர் மோர் யூஸ் டு இட். நியூசிலாந்து கடைசி ஒரு மாசமா பாகிஸ்தான்லேயே தான் இருக்காங்க. ஸோ தே மோர் யூஸ் டு தட் பிச்சஸ். ஸோ கொஞ்சம் அட்டாக் பண்றது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அவங்க பேட்ஸ்மேனை கொஞ்சம் வில் தே பி இன்ஃபார்ம் வென் தி ஸ்டார்ட் ஆஃப் இன் எனி இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இன்னிங்ஸ் தெரியல. பட் நீங்க சொன்ன மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றது பெட்டர். ஆனா அதுக்கு டாஸ் ஜெயிக்கணும். போன 2 முறையும் டாஸ் ஜெயிக்கல. அதனால தான் நம்ம இந்த டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து அன்டியூ அட்வான்டேஜ் இது, துபாயிலேயே ஜாலியாக விளையாண்டுக்கிறாங்க, பிச்சர்ஸ்க்கு அடாப்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அவங்க செலெக்ஷனும் கிளியராக இருந்தது, ஸ்குவாட் செலெக்ஷனும் ஈஸியாக இருந்தது. முன்னாடியே அவங்களுக்கு தெரியும் துபாயில் தான் ஆட போகிறாங்கன்னு. ஸ்குவாடை ஈஸியாக எடுத்துட்டாங்க. ஈவன் எக்ஸ்பர்ட்ஸ் லைக் மைக் ஆத்துட்டு நாசர் ஹுசேன் இல்லாமல் அதான் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. பட் மற்ற டீம் அப்படி இல்லை, தேர் ஆல் ஸ்ட்ரகிளிங். நிறைய ஹோட்டல் மாற்றணும், ஃப்ளைட்ஸ் மாற்றணும், லாட் ஆஃப் லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் அண்ட் அவங்களுக்கு வந்து திங்ஸ் ஆர் நாட் வெரி ஈஸி ஃபார் அதர் டீம்ஸ் கம்பேர்ட் டு இந்தியாங்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? This is not in the hands of the players or the team as it is. இது ஒரு நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ். அதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து இதுல இன்வால்வ் ஆனது 3 டீம். மற்ற 4 டீமும் ஏற்கனவே ப்ரிப்பேர்ட் ஃபார் பாகிஸ்தான் இருந்தது. சரி, அவங்க அண்டர் த அசம்ஷன் இப்போ இந்தியா குவாலிஃபை ஆகல அப்படின்னா அவங்க எல்லா மேட்சுமே அவங்க வந்து பாகிஸ்தான்ல ஆடி இருப்பாங்க. ஸோ தி ப்ரிப்பேர் த டீம் ஃபார் தட். இது ஒரு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ். இது இன் ரிவர்ஸ் இப்போ கோயிங் ஃபார் பாகிஸ்தானும் பிளேஸ் த கண்டிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒயிட் பால் டோர்னமெண்ட்ஸ் இந்தியா நடக்கிறப்ப தே வாண்ட் அ நியூட்ரல் வென்யூ. ஸோ அதே ப்ராப்ளம் கண்டிப்பா திருப்பி வரதான் செய்யும். இதுக்கு ஒண்ணு அவங்க ஒரு ரெசல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இல்லாட்டி we have to continue with this for a while. அது ஓகே. பட் தென் இதுல ஒன்றும் ஓகே அட்வான்டேஜ்ன்றது அட்வான்டேஜ் இருக்கு, கொஞ்சம் பெரிய அட்வான்டேஜ் தான். இப்போ நம்ம ஐபிஎல்லே பார்த்தோம், அந்த லைக் அந்த ஒரு வித்தின் ஒரு 2 days மேட்ச் விளாட்னா அவங்க எவ்வளோ அந்த ஃபிட்னஸ் இருக்கிறது, இதெல்லாம் இவங்க வந்து மூவ் பண்ண தேவையில்ல, ஃப்ளைட் எதுவும் இல்லை, ஒரே ஹோட்டல். அது கண்டிப்பாக பெரிய அட்வான்டேஜ். சேம் நம்ம அமௌண்ட் ஆஃப் பிச்சர்ஸு அதே கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க சிமிலர் பிச்சர்ஸில், பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. பட் ஆனால் இது வந்து அன்அவாய்டபிள், வட்டி சொன்ன மாதிரி அன்அவாய்டபிள். இது வந்து இந்தியா டீமால ஒன்றும் பண்ண முடியாது. நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் அது பொலிட்டிக்கலி இப்படி தான் இருக்கு, பண்ண முடியாது. பட் டு பி ஃபேர் டு இந்தியா, 2023 அந்த ஓடிஐ வேர்ல்ட் கப் அப்போ ஆல் த லீக் மேட்சஸ் வந்து 9 லீக் மேட்சஸ் அட் 9 டிஃப்ரெண்ட் வென்யூஸ் இந்தியா ஆடினாங்க ஃபார் க்ரௌட் அண்ட் ஆப்வியஸ் ரீசன்ஸ். கமர்ஷியல் பட் தென் மோஸ்ட் டிராவல்டு டீம் வந்து இந்தியா தான். பாகிஸ்தான்லாம் வந்து தேவர் கிவன் பிளேஸ் லைக் ஹைதராபாத்ல தான் மேட்சஸ், அப்புறம் சென்னையில தான் மேட்சஸ், அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ கூட அவங்க குவாலிஃபை ஆகலை பாகிஸ்தான்ல. பட் தென் இந்தியா வந்து எல்லா வென்யூக்கும் ட்ராவல் பண்ணாங்க. இது டர்ன் அரவுண்ட் டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒரு தடவையும் அதே ஹோட்டல்ஸ் மாற்றினாங்க, எல்லா வென்யூஸும் மாற்றி 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 தான் ஆடினாங்க. ஸ்டில் தே மேனேஜ் டு கோ அன்டிஃபீட்டட். ஸோ அதையும் டு பி ஃபேர் வி கேன் கிரெடிட் இல்லையா டு இந்தியன் டீம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸும் தேர் குளோப் ட்ராட்டர்ஸ் ஃபார் லீக்ஸ். ஒரு எல்லா இன்டர்நேஷனல் லெவல் கேலிபர் பிளேயர்ஸ். ஏதோ ஸ்கூல் டூர் போற மாதிரி இங்கே போய் அகாமடேட் பண்ண முடியல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் இந்த டைம்ல அது ஒரு காரணமா சொல்லிட்டு முடியாது. அட்வான்டேஜ் எஸ், ஸ்லைட் எட்ஜ் இருக்குன்னு சொல்லலாம். பட் கேம் டைம்னா எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ் தான். அதை வந்து நீங்க வந்து அது ஒரு சாக்கா சொல்லக்கூடாது. இல்லை வெற்றி, இப்போ ஐபிஎல் வந்து 2 daysக்கு ஒரு மேட்ச் வந்துச்சுன்னா 20 overs விளையாடிட்டே அது கொஞ்சம் ஃபிட்னஸ் வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 50 overs விளையாடிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், இது கம்மியாக இருக்கிறது.
பட் அது ஒன்றும் பண்ண முடியாது இப்போதைக்கு. ம். பட் இவங்க இல்ல பண்ணி ஜெயிச்சாங்கல்ல, ஆல்மோஸ்ட் ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்கல்ல இந்தியா. ம். அதை பண்ணலாமே, இங்கிலாண்டும் இந்த வாட்டி பண்ணி அவங்களும் ஃபைனல் வரலாமே, இது ஒரு இதா சொல்லாமா? இங்கிலாந்து சொல்லல, இங்கிலாந்துல இருக்கு கொஞ்சம் விளாண்ட முன்னாள் இது கொஞ்சம் பேர் சொல்றாங்க. அவங்க சும்மா மேபி சொன்னா இது வரும்னு கூட சொல்லலாம். சும்மா. ஓகே. இப்போ அதான் இந்த குரூப் வந்து அதான் இந்த குரூப்ல வந்து இப்போ பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் ஆல்மோஸ்ட் அது இல்ல அவுட். இப்போ மழை அது ஒரு 99% போயிடும் தான் சொல்றாங்க. இன்னைக்கு கூட அன்னைக்கு இன்னும் ஹெவியா இருக்கும்னு சொல்றாங்க ஃபோர்காஸ்ட். ஸோ ஐ திங்க் பாகிஸ்தான் வந்து துபாயில் ஒரு மேட்ச் ஹோம்ல விளையாடிட்டாங்க, தோத்து வெளியே போயிட்டாங்க. பங்களாதேஷும் வந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ இந்த குரூப் வந்து அதான் ஈஸியான குரூப் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே. அப்போ இதை நம்ம ஃபைனல் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் தென் அந்த குரூப் டஃப்பான குரூப்பை ஜெயிச்சுட்டு வர்றாங்களே, அவங்களோட ஹவுல் தே கோப் அப் இன் செமிஃபைனல்ஸ். பட் இந்த மேட்சுக்கு வந்து இப்போ ஃபேண்டசி இன்னும் நம்ம பார்க்கல. ஃபேண்டசி சொல்ல ஆரம்பிங்க. நான் ஸ்டார்ட் பண்றேன். நான் இதுக்கு வந்து ஸ்நாக்னர் தான். சாண்ட்னர். ம் மட்டு லாஸ்ட் மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் பிரேஸ்வெல். ஓகே. நான் வந்து தலையில் அடி வாங்கின ரச்சினை எடுக்கிறேன். வெற்றி. நம்ம யூஸ்வலா ஸ்டார்ட் பண்றப்ப எல்லாருமே இந்தியா ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த தடவை மாத்திட்டோம். மாத்திட்டோம். நான் வந்து ஸ்ரேயா ஐயர் சொல்றேன். அல்கோ அக்சர் பட்டேல். நம்ம குல்தீப் யாதவ் ஆடுறானா இல்ல அருண் சக்கரவர்த்தி ஆடுறான்னு தெரியல. ஏன் கோலி ஃபார்ம் கண்டினியூ பண்ணுவார் எதிர்பார்க்கிறேன். விராட். I'll go with Kane Williamson. ஓகே. ஆனால் ரன் அடிக்கல. நான் வில்லியம்சன் எடுக்காட்டி நான் எடுத்துருப்பேன். ஏன்னா 2 மேட்ச் அடிக்கல. கண்டிப்பாக வில்லியம்சன்லாம் டியூ தான். வில் கோ, இட்ஸ் அ குட் பிக். நான் வந்து கில்ல எடுத்துடுறேன். ஸோ நான் என்னோட பிக்ஸ் வந்து ரோஹித் சர்மா, கில்லு, ரச்சின். ஐ திங்க் த ப்ராபபிள் 3 ஓப்பனர்ஸ் இந்த மேட்ச்சுக்கு. மட்டும் உன்னோடது? ஸ்பின்னர்ஸ் அக்சர் பட்டேல், பிரேஸ்வெல் ரெண்டு பேரும். அண்ட் பிளஸ் கேன் வில்லியம் வில்லியம்சன். ஓகே. வெற்றி வந்து நான் ஸ்ரேயா ஐயர், கோலி சாம். அப்புறம் சாண்ட்னர். சாண்ட்னர். ஓகே. ஆனா டேரில் மிஷல் ஆடுனா யூஸ்வலா இந்தியால பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஆடுனா இஸ் அ குட் பிக். ஓகே. அதே மாதிரி கேப்டன்சி ஆப்ஷனுக்கு யார் பெட்டர் நீங்க நினைக்கிறீங்க? மட்டும் கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் ஃபேண்டசியில் ஐ மீன் லோ ஸ்கோரிங் மேட்ச் தான் இருக்கும். சாண்ட்னர் மேபி ஆர் பிரேஸ்வெல். பிரேஸ்வெல் இன்னும் கொஞ்சம் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கும். நம்ம இப்போ கொஞ்சம் ஆஃப் ஸ்பின்கே நிறைய பேர் கொஞ்சம் இது பண்றாங்க. கோலி. ஸோ மேபி பிரேஸ்வெல். ஓகே. இன்னொரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாராவது ஒரு நல்ல ஓப்பனரா பார்த்து கில். போட்டுக்கலாம். கில் கன்சிஸ்டண்டா. இப்போ மோஸ்ட்லி இப்போ சேஸ் பண்ற டீமுக்கு ஓப்பனர் யாரோ அவங்கள வச்சுக்கலாம். ஏன்னா சேஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் பார்த்து பொறுமையா இது பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி செகண்ட் பேட்டிங் வந்து அந்த ஓப்பனரை செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, டன். ஸோ இப்போ இந்த மேட்ச் யார் ஜெயிப்பாங்கன்னு அப்படியே சொல்லிடுங்க. இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்தியா தான் ஃபேவரட். அன்லெஸ் தே ரெஸ்ட் a lot of players and ஆமா, I agree. India will go full force and win this match. ஜெயிப்போம். நானும் அதான் சொல்றேன். ஸோ ட்ரெஸ் ரிஹர்சல் ஃபார் த ஃபைனலாக கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா ரெண்டு டீமே தே ஹேவ் குட் டெப்த் இன் பேட்டிங் அண்ட் பவுலிங். போத் ஆர் காம்ப்ரிஹென்சிவ், வெல் ஆயில்டு யூனிட்ஸ். தேர் பிளேயிங் வெல் அஸ் எ டீம். மாடர்ன் டே ஒன் டே கிரிக்கெட் எப்படி விளையாடணுமோ அப்படி ரெண்டு பேருமே ஆடுறாங்க. ஸோ அதனால் இது குட் பி பேட்டில் தட் குட் எமர்ஜஸ் ஃபார் பொட்டன்ஷியல் ஃபைனல் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் சொல்லிட்டு வி கேன் சைன் ஆஃப். அதான் இது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டைம் டு எக்ஸ்பெரிமெண்ட். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி பார்க்கறது, டு பிளே கப்புள் ஆஃப் பிளேயர்ஸ், கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுறது. ஷமிலாம் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நீ ஆக்சுவலாக சின் இன்ஜுரி தானே. ஜஸ்ட் ஓரளவுக்கு நல்லா தான் போட்டார் ஃபர்ஸ்ட் மேட்ச். செகண்ட் மேட்ச் அந்த அளவுக்கு இது இல்லை. ஸோ மேபி கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த மேட்ச் கொண்டு வரது நல்லது. வருண் சக்கரவர்த்தி கம்பீர் சொன்னாரு யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணலையோ அப்படின்னு. பட் அவர் விளையாடுறதோட வாஷிங்டன் சுந்தர் விளையாடி பார்க்கலான்னு என்னோட இது. It's either a dead rubber or a dress rehearsal, but I think நல்ல opportunity to get our plans more streamlined, நல்லா இன்னும் பெட்டரா ஆக்கிக்கலாம். So, but I expect India to win this match and hopefully the tournament as well. On this note, we'll finish our Aratai today. We'll be back with more videos from the Aratai squad. நன்றி, வணக்கம்.